பிழைக்கவே கூடாது, சாகுமுறைன்னு சொல்லுவாங்கள்ல, பிழைக்கவே இந்த பையன் கூடாதுங்கிறதுக்காக தான் ரேட் கில்லர் கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், அந்த அறிவை அதுக்கு அந்த பையன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தான்ல, இன்னொரு பையனுக்கும் ஷேர் பண்ணி குடிச்சிருந்தா என்ன ஆகுது? உள்ள ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறான்னா நீ நல்லா படிக்க வைங்க, டியூஷன் சேர்த்து விடுங்க, ஏதோ பண்ணுங்க. இல்லை அந்த ஸ்கூலே வேண்டாம், வேறு ஸ்கூலில் கொண்டு உங்கள் பிள்ளைய சேர்த்துங்க, ஃபஸ்ட் மார்க் வர்ற ஸ்கூலாக பார்த்து சேர்த்துங்க. அதை விடுத்துட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் வெள்ளத்தை கலந்து கொடுத்து சுகபேதி மாத்திரையும் வாங்கியிருக்காங்க, அந்த மெடிக்கல் ஷாப்பையும் எடுத்துட்டாங்க. மார்க் அடிப்படையில் நம்ம அறிவை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது தப்பு இல்லையா? 36 எடுத்து நீ அறிவாளி 34 எடுத்து ஃபெயில் ஆன நான் முட்டாளா? ரேட் கில்லர் பொறுத்தவரை சொல்லியிருக்கேன், மற்ற எந்த பாய்சனாக இருந்தாலும் உள்ளே போனீங்கன்னா வாமிட் எடுக்க வைப்பாங்க, ஊற்றி சோப்பு கரசில் ஊற்றி அடித்தா வெளியே அடிச்சிட்டு வந்துடும். ரேட் கில்லர் வந்து பேஸ்ட் மாரி அப்படியே போய் உங்களை பேஸ்ட் ஒட்டி. சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப பெரிய உதவியாக இருந்துருக்குது வழக்கில். நான் ஸ்கூலில் வந்து எங்கள் அம்மா ஜூஸ் கொடுத்துட்டு போகிறது இருக்குது. இந்த கூல் ட்ரிங்க்ஸே நேராக பிரின்ஸிபால்கிட்ட கொண்டு எழுதி கொடுத்துட்டு என் பையனுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாக்க இந்த மிஸ்டேக் நடந்திருக்காதுல்ல. இந்த லேக்கு தானம்மா இந்த தப்பு பண்ண. எல்லா விஷயத்துக்கும் பிரின்சிபல்ட்டே போகணும், கண்டிப்பாக போகணுமா? பள்ளியோடங்கிறது இன்டோர் ஆஃப் காம்பஸ்மா, சின்ன பிள்ளைங்கம்மா, காலேஜ் பசங்களா என்ன ஏன் அடிக்கிறீங்க அவனை போட்டு? என்னென்ன இல்லை போனதோட மார்க் இப்போ குறைஞ்சிட்டான் அடிக்கிறேன். நீங்கள் எப்போலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்க? மார்க் குறையிலேருந்து. எப்போலேருந்து மார்க் குறைய ஆரம்பிச்சது? நீங்கள் அடிக்கிறதுலேருந்து. எப்போலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்க? மார்க் குறையிலேருந்து. திருப்பி திருப்பி கேட்டார். அப்போ ஆரம்பம் நீங்கள் தான். இந்த வாட்டி ரொம்ப அடிச்சிட்டேன் சார், பெல்ட்டே கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கக்குள்ள. என்னடா மனநிலை இதெல்லாம். முதல்ல 3/9/2022 பையன் இறந்தது. 14/9/2022 அதே மந்த்து அந்த ஏரியாவில் இதயம் மளிகை கடை வைத்திருந்தார். உண்மையிலே இதயம் மளிகை தான் அவர். அவர் வந்தவர் கடையை திறக்கிறாரு. அவர் அப்போ ஊரில் இல்லை, எங்கே போயிருக்கார்? சென்னையில் அவங்க பேரனுக்கு ஏதோ உடம்பு இல்லாமல், அதனால வைத்தியம் பண்ணிட்டு ஊருக்கு வந்து பழைய பேப்பர் எடுத்து இந்த மடிக்கைக்குள்ளே பார்க்குறாரு. பார்த்தாக்க இந்த அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது. யார்? இந்த விக்டோரியாவோட ஃபோட்டோ இருக்குது, சகாயராணி விக்டோரியா ஃபோட்டோ இருக்குது. இந்தமாரி ஸ்கூல் பையனுக்கு இந்தமாரி பேதி மாத்திரை கொடுத்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இவர் உடனே ஓடி போய் போலீஸுக்கு ஓடி போய், ஐயா பேதி மருந்து இல்லையா, எலி மருந்து தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அஃபென்ஸை பார்த்த உடனே பேசினேன். அப்போ இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் உருவாகலை, யூடியூப்புங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ செல்ஃபோனில் பேசி போட்டுருக்கேன். ஏங்க இப்படி அக்கமும் பண்ணுறீங்க பிள்ளைகளை போய் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் போய் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன தான் செய்யும்? நான் வழக்கறிஞர் தமிழன் பேசுகிறேன். காரைக்காலில் ஒரு 8வது வகுப்பு படிக்கிற மாணவர் அதிக மதிப்பெண்கள், தன் குழந்தைய விட அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறான்னு ஒரு அம்மா, அதெல்லாம் அம்மான்னு சொல்லக்கூடாது, ஒரு பேய் தான், அதெல்லாம் பேய். வணக்கம் சார். வணக்கம். காரைக்கால்ல 2022ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை சக மாணவனுடைய அம்மாவே மருந்து கொடுத்து கொலை பண்ண சம்பவம் அரங்கேறியது. இதற்கு நீங்க Facebookல ட்வீட்டுமே போட்டிருந்தீங்க, அதை பத்தி விரிவா சொல்லுங்க சார். ஆக்சுவலாக அந்த சம்பவம் 2022 நடந்தப்பே நான் வந்து இதை பற்றி பேசியிருந்தேன். 2/9/2022 அந்த பையனுக்கு கொடுத்தது. 3/9/2022 அடுத்த நாள் அந்த பையன் இறந்துடுறான். பையன் பேர் பாலமணிகண்டன். காரைக்கால் பக்கத்தில் உள்ள நேரு நகரில் ராஜேந்திரன் என்பவருடைய மகன் தான் பாலமணிகண்டன். 8வது படித்து வர்றான் தனியார் பள்ளிக்கூடத்தில். அதே தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவியுடைய தாயார் பேர் வந்து சகாயராணி விக்டோரியா. அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னோட பொண்ணை விட இவன் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. இந்த பையன் படிப்பு, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டுன்னு தான் பொண்ணை விட அதிகமாக போகிறாங்கிற ஒரே காரணத்துக்காக கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து, விஷம் மீன்ஸ் எலி பேஸ்ட்டு, ரோட்டல் பேஸ்ட்டை கலந்து கொண்டாந்து கொடுத்துறாங்க. அதில் பாஸ்பரஸ்னு ஒரு காம்போ இருக்குது, அது வந்து ஆளை காலி பண்ணுறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் வாட்ச்மேன் உட்காந்துருப்பார்ல ஸ்கூலில், அதில் கொண்டாந்து பையன் பேரை சொல்லி 8ஆம் வகுப்பு படிக்கிறவங்க கொடுத்துருங்க நான் அம்மான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாட்ச்மேன் இன்னசென்ட், அதில் அவர் விட்னஸ் இந்த வழக்கில். ஆனால் அவர் இன்னசென்ட்டை கொடுத்துட்றாரு. இவனை அம்மா கொடுத்துட்டு போயிருக்குன்னு குடிச்சிட்டான். இதுதான் நடந்தது. இவன் சாயந்தரமாக ஈவினிங்காக வீட்டுக்கு போகல தலை சுற்றி வாந்தி எடுக்குது, வயிறு வலிக்குதுன்னு அழுகுறான். என்னடா ஆச்சுன்னா, நீ கொடுத்த ஜூஸ் குடிச்ச பிறகு தான். நான் ஜூஸே கொடுக்கலடான்றாங்க. அப்போ தான் மேட்ரு ட்ரிகர் ஆகுது. இவனை மருத்துவமனை கொண்டு சேர்த்துட்டு உடையாந்து ஸ்கூலில் உடையாந்து ஹெட் மிஸ்ஸஸ் எல்லாம் கூப்பிட்டு சிசிடிவியெல்லாம் பார்க்குறாங்க. சிசிடிவியெல்லாம் பார்க்கக்குள்ள அந்த இன்னொரு மாணவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு பேர் வந்து அருள்மேரியோட அம்மா தான் வந்து கொடுத்துட்டு போகுது, அவங்க தான் கொடுத்தது இந்த ஜூஸை, அது ஃப்ரூட்னி ஜூஸு அதை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. சரினா அருள்மேரியோட தாயார் சகாயராணி விக்டோரியா தூக்கி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொடுக்கவில்லைன்னு முதல்ல ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லி முதல்ல பயங்கரமாக கொடுக்குறாங்க. அப்புறம் வீடியோலாம் போட்டு காமிச்சு இந்த கதையெல்லாம் விடாதுன்னு சொன்னது பிறகு, ஆமாம் நான் வந்து விஷபேதி மாத்திரை தான் கொடுத்தேன், சுகபேதி மாத்திரை அதுதான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறாங்க. பட் ரேட் கில்லர்னு தெரியல டாக்டருக்கு. அது கொஞ்சம் டாக்டரும் கொஞ்சம் கவனம் எடுத்துருந்துருக்கலாம், பையனாக காப்பாற்றிருக்கலாம். சரி ரைட். ஆனால் ஆல்மோஸ்ட் ஆகிப்போச்சு, 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் எலி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் விஷபேதினா கடைசியாக அப்புறம் டைட் பண்ணி விசாரிச்சப்போ தான் விஷயம் தெரியுது. விஷபேதி அடுத்த நாளே மாணவன் செத்துடுறான். எப்போனா 3/9/2022
மாணவன் இறந்துடுறான். இந்த சகாய ராணி விக்டோரியாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேயா? ஆனால் எதனால் இறந்தான் அப்படிங்கிற இது போயிட்டுருக்குல்ல, எப்படி இந்த வழக்கு ஸ்டடி ஆச்சுன்னு சொல்கிறேன். 14/9/2022 முதல்ல 3/9/2022 பையன் இறந்தது. 14/9/2022 அதே மந்த்து அந்த ஏரியாவில் இதயம் மளிகை கடை வைத்திருந்தார். உண்மையிலே இதயம் மளிகை தான் அவருக்கு. அவர் வந்தவர் கடையை திறக்கிறாரு. அவர் அப்போ ஊரில் இல்லை, எங்கே போயிருக்கார்? சென்னையில் அவங்க பேரனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. அதனால் வைத்தியம் பண்ணிட்டு ஊருக்கு வந்து பழைய பேப்பர் எடுத்து இந்த மடிக்கைக்குள்ளே பார்க்குறாரு. பார்த்தாக்க இந்த அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது. யார்? இந்த விக்டோரியாவோட ஃபோட்டோ இருக்குது, சகாயராணி விக்டோரியா ஃபோட்டோ இருக்குது. இந்தமாரி ஸ்கூல் பையனுக்கு இதுமாதிரி பேதி மாத்திரை கொடுத்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இவர் உடனே ஓடி போய் போலீஸுக்கு ஓடி போய், ஐயா பேதி மருந்து இல்லையா, எலி மருந்து தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் எலி மருந்துன்னு வந்துருச்சு. பட் எலி மருந்து பர்ச்சேஸுக்கான ஒரு ஐ விட்னஸ் கொடுக்க முடியல போலீஸால். ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். இவர் சொன்னோன்னே இவர் அதில் விட்னஸ் சேர்த்துட்டாங்க. எங்கள் கடையில் வாங்கினாங்கன்னு அவர் ஷோராக கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. எங்கள் கடையோட ஃபுட்டேஜை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப பெரிய உதவியாக இருந்திருக்கு அந்த வழக்கில். ஏன்னா ஸ்கூலில் வந்து இந்த அம்மா ஜூஸ் கொடுத்துட்டு போகிறது இருக்குது. அந்த வீடியோ கொடுத்துட்டு போங்கன்னா அந்த வாட்ச்மேன் எழுந்து கொண்டாந்து உள்ளே கொடுக்குறாரு. அது இந்த ஃபுட்டேஜ் இருக்குது. அதனால் அது ஒரு பலமாக இந்த வழக்கு அமைஞ்சுது. அடுத்தது அந்த வழக்கில் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜட்ஜ்மெண்ட்டு பிழைக்கவே கூடாது, சாகுமுறைன்னு சொல்லுவாங்கள்ல, பிழைக்கவே இந்த பையன் கூடாதுங்கிறதுக்காக தான் ரேட் கில்லர் கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், அந்த அறிவை அதுக்கு அந்த பையன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தான்ல, இன்னொரு பையனுக்கும் ஷேர் பண்ணி குடிச்சிருந்தா என்ன வருது? 2 பேர் சேர்ந்து 2 பேர் செத்துருப்பான். இல்லை வேற யார் கொடுத்தா 3 பேர் செத்துருப்பான். இது எவ்வளோ பெரிய ஒரு குரோதமான ஒரு மனநிலையாக இருக்குது. அடுத்தது இதில் ட்ரீட்மெண்ட்டில் நடந்த லேப்ஸை சொல்லிடுறேன் கேட்டேங்க. முதல்ல எக்ஸ்பைரி ஆன கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் எக்ஸ்பைரி இல்லை, அப்புறம் சுகபேதிக்கான மருந்து அதுவும் இல்லை. கடைசியாக எலிபேஸ்ட்டுங்கிறது விசாரணையில் சொல்லியிருந்தாலே பையன் பொழைச்சிட்டு இருப்பான். 2ஆம் தேதி ஈவினிங்கே இந்த அம்மா விசாரணை நிலையத்தில் கொண்டு வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் டாக்டர் சைடுல இருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா? ஒரு ஏதாவது ஒத்துக்காது கொடுத்தாங்கன்னா அதுக்கு இனிமா கொடுத்து வெளியே ரேட் கில்லர் பொறுத்தவரை சொல்லியிருக்க கேட்டேங்க. மற்ற எந்த பாய்சனாக இருந்தாலும் உள்ளே போனீங்கன்னா வாமிட் எடுக்க வைப்பாங்க. ஊற்றி சோப்பு கரைசலை ஊற்றி அடிச்சா வெளியே அடிச்சுட்டு வந்துடும். ரேட் கில்லர் வந்து பேஸ்ட் மாரி அப்படியே போய் உங்களை பேஸ்ட் ஒட்டிடும். ஏன்னா எலியும் தின்னோன்னே சாகாது, தெரியுங்களா? ஓடி போய் தண்ணி குடிச்சா செத்து போயிடும். உங்கள் வீட்டை விட்டு தண்ணி குடிக்க ஓடும், தண்ணி வச்சுருவாங்க, அதை போய் குடிச்சோன்னு செத்து போயிடும். அதில் அது ரியாக்ட் ஆகிற விதமே வேறு. ரொம்ப அது ஹைலி டேஞ்சரஸ். ஆக்சுவலாக நம்ம ஊரில் ப்ரொவிஷனல் கடையில் அசால்ட்டாக வச்சு விற்றுக்கிட்டு இருக்கோம். அது வந்து விற்க வேண்டிய இடம் இங்கே மெடிசன் ஷாப் இருக்குல்ல, அதாவது வயல் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற கடை, அங்கே தான் இருக்கணும். அது ரொம்ப சர்வசாரமாக பாய்ச்ச கட்டி இதெல்லாம் நம்ம வீட்டிலே வைக்கிறோம். ஆல் அவுட்டே வந்து விஷம் தானம்மா. ஆல் அவுட் எடுத்து குடித்தா என்னமாகும்? பெனாயில், ஆல் அவுட் எல்லாம் விஷம் தானே. ஆர்பிக்கு எல்லாமே கெமிக்கல் தானம்மா. அது எல்லாமே அதில் அந்த பாஸ்பரஸுங்கிற ஒரு அமிலம் காம்போ தான் இந்த பையனை கொண்டுட்டு. அது தப்பிக்க முடியாதுமா அதுலேருந்து. அவளை எளிதாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அது அந்த அமிலம் தான் இவனை கொண்டுட்டு இருக்கு இந்த பையனை. மீனிங் இதில் 3 விஷயம் நீங்கள் கவனிக்கணுமா. அந்த வாட்ச்மேன் மேலே ஒரு மிஸ்டேக். நான் இப்போ இந்த பொது வழியில் சொல்கிறேன். நீங்கள் பேரண்ட்ஸ் வர்றாங்க சாப்பிட கொடுக்குறாங்கன்னா யாரு போய்ட்டு பையன் வாங்கி கொடுக்காதீங்க. ஸ்கூல் டயத்தில் காலையில் பையனோட வர்றானா அவன் மட்டும் போட்டோம், பிறகு கொண்டாந்து பை கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. இந்த அஃபென்ஸ் பேர் வாங்காதீங்க. ஏன்னா இப்போ அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை ஒம்பில் ஒருத்தர் பிள்ளைய போட்டி போட்டு கூட இதை கொள்ளலாம் இல்லையா? என் பையன்ட்ட கூட கொடுங்க, பிள்ளைகிட்ட கூட தேவையே இல்லை. கூட பிரின்ஸிபால்கிட்ட கொடுத்து நீங்கள் அப்படி என்டோஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சாப்பாடே கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் பிரின்ஸிபல் வழியாக கொடுத்துக்கங்க. அதுதானே ப்ராப்பரான வழி. எழுதி கொடுத்துட்டு போங்கன்னா தப்பு செய்வாங்களா? இந்த கூல்ட்ரிங்ஸே நேராக பிரின்ஸிபால்கிட்ட கொண்டா எழுதி கொடுத்துட்டு என் பையனுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாக்க இந்த மிஸ்டேக் நடந்திருக்காது இல்லை? இந்த லேக்கு தானமா இந்த தப்பு பண்ண. எல்லா விஷயத்துக்கும் பிரின்சிபல்ட்டே போக முடியுமா? கண்டிப்பாக போகணுமா. பள்ளியோடங்கிறது இன்டோர் ஆஃப் காம்பஸ்மா. சின்ன பிள்ளைங்கம்மா, காலேஜ் பசங்களா என்ன? நீங்கள் பள்ளியோட நடந்துகிட்டு இருக்கல பாதியில் போய் பிள்ளைய அழைச்சிட்டு வரணும், எழுதி கொடுத்தா அழைச்சிட்டு வரணும் தெரியுமா? ப்ராப்பராக எழுதி கொடுத்து அப்பாவோ அம்மாவோ போகணும், எழுதி கொடுத்து தான் பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும். அதை டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு சேர்த்து வரணும். அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவன் அனுப்ப மாட்டாங்க. யார்கிட்ட பையன் வளர்றானோ அம்மாட்டனா அம்மா கொடுத்துடணும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து அனுப்புனா நீங்கள் பிள்ளைய அனுப்பக்கூடாதுன்னு அனுப்ப மாட்டாங்க. அதுமாதிரி வீட்டுக்கார்ட்ட பிள்ளை வளருது, அம்மா வந்து கேட்டால் பிள்ளைய அனுப்ப மாட்டான். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அழைச்சிட்டு போறீங்கன்னு இருக்குல்ல, கொலை பண்ணிட்டீங்கன்னா இந்த பிள்ளைய வச்சு தானே பழி வாங்குறாங்க. பிள்ளைய கொண்டணும் அப்படின்னு சைக்கோ மாரி இந்த சைக்கோலாம் சைக்கோ தானே. இதெல்லாம் அது கொண்டு போய் உட்கார வச்சுருக்கேன் பேன்னு போயிட்டுருக்கு உள்ள. இப்போ உங்கள் வீட்டு பிள்ளையோட படிப்புக்காக வேண்டி, அருள்மேரியின் படிப்புக்காக வேண்டி யார் வீட்டு பிள்ளை யார் கொள்வது? பாலமணிகண்டன. அது நல்லா இருக்க ஒரு பிள்ளைய போய் கொஞ்சமாவது லாஜிக் வேண்டாமா? அது ஒரு 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 இயற்கைக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குல்லம்மா. அந்த லாஜிக்கே இல்லாமல் பண்ணால் எப்படி? உள்ள ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறான்னா நீ எல்லாம் படிக்க வைங்க, டியூஷன் சேர்த்து விடுங்க, ஏதோ பண்ணுங்க. இல்லை அந்த ஸ்கூலே வேண்டாம், வேறு ஸ்கூலில் கொண்டு உங்கள் பிள்ளைய சேர்த்துங்க, ஃபஸ்ட் மார்க் வர்ற ஸ்கூலாக பார்த்து சேர்த்துங்க. அதை விடுத்துட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் வெள்ளத்தை கலந்து கொடுத்து சுகபேதி மாத்திரையும் வாங்கியிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பையும் எடுத்துட்டாங்க.
மெடிக்கல் ஷாப்பு இப்போ வந்து ஒரு சுகபேதி மாத்திரையில் வந்து ஒருத்தவங்க சாவாங்களான்னா ஓவராக டிசென்ட்ரி போனால் டீஹைட்ரேஷன் ஆகி செத்துருவோம். அது நீங்கள் சரியான நேரத்தில் ட்ரிப்பெல்லாம் போட்டு பேதியை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மேபி பாசிபிள் பிழைக்கிறது. பட் குழந்தைக்கு அது ஓவர் டோஸ் தாங்காதுல்ல. ஆனால் ரெட் கலர் அப்படி பெரிய மனுஷனுக்கே தாங்காதுமா. 2 நாள் கழிச்சு செத்தவங்களாம் இருக்காங்க, 3 நாள் கழிச்சு செத்தவங்களாம் இருக்காங்க. ரெண்டுமே ஆட் பண்ணி தான் ஜூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரெண்டுமே ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு சுகபேதி தான் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கு, அப்புறம் தான் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த எலி பேஸ்ட்டுங்கிறது தெரியுது. அப்போ தெரிஞ்ச பிறகு தான் அது கொஞ்சம் முன்கூட்டி சொல்லியிருந்தா கூட காப்பாற்றிருக்கலாங்கிறதா மருத்துவரோட ஸ்டேட்மெண்ட். பிஎம் ரிப்போர்ட் இஸ் வெரி கிளியர். பையன் 3ஆம் தேதி தானே சாகுறான், அடுத்த நாள் தானே சாகுறான். முதல் நாள் சொல்லியிருந்தா காப்பாற்றிருக்கலாம்ல அந்த பையனைங்கிற. பரவாயில்ல, ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபா அபராதமும் கொடுத்துருக்குறாங்க அந்த அக்யூஸ்ட் யார் சகாய ராணி விக்டோரியாவுக்கு தீர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஜட்ஜ்மெண்ட் தான். இது அப்பீல்லாம் போனால் இது அவங்கள ஜெயிக்கலாம் முடியாது. ஏன்னா விட்னஸ் வந்து அந்த மளிகை கடைக்காரர் ஸ்ட்ராங்லி விட்னஸ், ஸ்கூல் வாட்ச்மேன் ஸ்ட்ராங்லி விட்னஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸ்ட்ராங்லி விட்னஸ், ப்ளஸ் ஸ்கூலில் படித்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கோட காம்படிஷன் ஹெட் மிஸ்ஸஸோட ஸ்ட்ராங் விட்னஸ், அங்கே உள்ள சிசிடிவி ப்ளஸ் மளிகைகளில் உள்ள சிசிடிவி, பள்ளிக்கூடத்துலேயும் சிசிடிவி இருக்குது, ஜூஸ் கொடுக்குற ஒரு விட்னஸ்ஸு. இது எல்லாத்தையும் போக போஸ்ட்மார்டம் அறிவியல் விட்னஸ் இருக்குது. சயின்ஸ் விட்னஸ் வந்து கிளியர், அவங்க வந்து எலிபேஸ்ட்டில் தான் செத்துருக்கான் அந்த பையன் அப்படின்றத தெளிவாக்குறாங்க. இதெல்லாம் ஓவரால் எல்லாமே இந்த அம்மாவுக்கு எதிராகவே அரசு தரப்பு மிக அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, வழக்கையும் ஸ்பீடாக நடத்தியிருக்காங்கல்ல. அதனால் இது ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட். இவங்க அப்பீல் போனாலும் விடுதலையெல்லாம் ஆக முடியாது, அது ஓரளவு நமக்கு கணிக்க முடியுது. ஏன்னா டிஃபென்ஸ் நீங்கள் என்ன தான் எடுத்தாலும் இது அப்பீலில் ஜெயிக்காது. டிஃபென்ஸ் நீங்கள் என்ன எடுக்கலான்னா, நான் கொடுத்தது ஜூஸ் தான் கொடுத்தேன், அது என் பையனு தான் கொடுத்தேன், இல்லை ஏதோ நீங்கள் டிஃபென்ஸ் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜூஸ் கொடுத்து அட்மிட் பண்ணி தானே ஆகணும். சிசிடிவியில் வந்துட்டு போகிறீங்களம்மா, நீங்கள் இல்லைன்னு சொல்ல டினே பண்ண முடியாதுல்ல. என்னதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து மெயின் விட்னஸாக எடுத்துக்கலனாலும் பட் கிளியராக வீடியோ தெரிறதை வந்து அனுமதிக்க மாட்டாங்கல்ல. அதனால் நிச்சயமாக அப்பீல் போனாலும் தண்டனை உறுதியாக தான் இருக்கும். காரைக்கால் நீதிமன்றத்தை கொடுத்த தண்டனை கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். ஏன்னா இது வந்து ஒரு விசித்திரமான வழக்கு. இது 2022 நடந்தப்போ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு அதை பேசியிருப்பேன், சட்டை நீல கலர் சட்டை போட்டிருந்தேன். ஐ திங்க் தீபாவளி ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ பேசியிருந்தேன், எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே பேசினேன். அப்போ இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் உருவாகலை, யூடியூப்புங்கிறதெல்லாம் இல்லையால. அப்போ செல்ஃபோனில் பேசி போட்டிருந்தேன். ஏங்க இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்க, பிள்ளைகளை போய் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் போய் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன தான் செய்யும். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோ இருக்குது. நான் வழக்கறிஞர் தமிழன் பேசுகிறேன். காரைக்காலில் ஒரு 8வது வகுப்பு படிக்கிற மாணவன் அதிக மதிப்பெண்கள், தன் குழந்தையை விட அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறான்னு ஒரு அம்மா, அதெல்லாம் அம்மானே சொல்லக்கூடாது, ஒரு பேய் தான், அதெல்லாம் பேய், ஒரு பேய். அது என்ன செய்யுது, தான் குழந்தைகிட்டே ஒரு குளிர்பானத்தில் வந்து வெள்ளத்தை கலந்து அந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற அந்த சக குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை இன்னைக்கு மருத்துவ பல சிகிச்சை பலனின்றி இறந்து போச்சு. என்ன ஒரு கொடூரமான மனநிலை. ஏடா பாவியலா, யாரை தான் நம்புறதுன்னு தெரியலையே. பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை, பெண் குழந்தைகளை அனுப்புனா பெண் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகுது, பெண் குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுமைன்னு பார்த்தா, ஒரு மதிப்பெண்ணுக்காக, கூடுதலாக மதிப்பெண் எடுத்ததுக்காக இந்த குழந்தை வந்து கொலை செய்யப்படுதுன்னா இது வந்து எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இப்போ வீட்டை விட்டு வெளியில், வீட்லேயும் பாதுகாப்பு இல்லை, எங்கே தான் இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்குது? அவ்வளோ எளிதாக போட்டு குழந்தைகளை கொள்வது. சும்மா அந்த எலியை வச்சு, எலிபெருக்கட்டையில் வச்சு எலியை பிடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். இந்த எலி அப்படியே செத்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைகளை பிடிச்சி நசுக்கிறாங்க. கொசுவை தட்டுற மாதிரி, தினம் கொசுவை தட்டுற மாதிரி, தூக்கத்தில் தட்டுற மாதிரி இந்த குழந்தைகளை பண்ணுறது எவ்வளோ ஒரு வக்கரமான விஷயம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் வந்து சகிச்சு கடந்து போகவே கூடாது. இதுக்கு வந்து உச்சபட்ச தண்டனை என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும் இந்த தாய்களுக்கு. இதெல்லாம் என்ன சொல்கிறது, பேய். அதாவது தாம்புள்ளையே கொள்ளுது, கள்ளக்காதலுக்காக தாம்புள்ளையே கொள்ளுது, அதுதான் பெரிய கொடூரமையாக இருக்குன்னு பார்த்தா, இது அதுக்கு மேலே பெரிய இன்னும் ஒரு படி உக்கரத்தில் உச்சமாக போயிட்டு ஒரு மாணவ மதிப்பெண்ணுக்காக சினிமாவில் தாங்க பார்த்துருக்கோம் இந்த மாதிரி செய்வாங்கன்னு. இது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. குழந்தைகளை தயவுசெய்து நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. மார்க்குக்காகலாம் டைட் பண்ணாது. பாருங்கள் எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஜான் டேவிட் நாவரஸை விடலாம் இது பெரிய கொடுமையான விஷயம். இதை விட உக்கிரமாக கல்வி நிலையங்களில் கொடுமை நடத்துறது வாய்ப்பே இல்லை. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது, அது எங்கேருந்து ஜாக்கிரதையாக இருக்குது. பெற்றோர்கள் குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக பார்த்தேங்க. இது போன்ற செயல்களை கண்டிப்பாக என்டர்டெயின் யாரும் பண்ணக்கூடாது. இது யாரோட தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நான் ஆரம்பித்த தப்புனாக்கா வாட்ச்மேனோட தப்புலேருந்து நான் ஆரம்பிப்பேன். உங்கள் பிள்ளை கூட கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்தேங்க. முதல்ல ஸ்கூல் டயத்தில் வந்து போகணுன்னா அதுக்கு வேறு ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக நீங்கள் நேராக பிரின்ஸிபலை தான் பார்க்க முடியும். ஸ்கூலுக்கு நேராக போக முடியாது. ஸ்கூல் மிஸ் அனுப்பக்கூடாது, அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பள்ளிக்கூடம்லாம் இருக்குது. நீங்கள் இது ஒரு தனியார் பள்ளிக்கூடம் தான். அப்போ கொஞ்சம் வாட்ச்மேனும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் ஒன்று.
அடுத்து தப்புன்னா விக்டோரியா தான் தவறு, சைக்கு அவங்க தான் சைக்கோ. பட் நம்ம ப்ரிவெண்ட்டாக இருக்கணும். அஃபென்ஸ் நடந்து போச்சுமா, அது முடிஞ்சு போச்சு, தண்டனை கொடுத்துட்டாங்க. பட் இது எந்தெந்த வகையிலலாம் நமக்கு பிரச்சனை வருங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தை. நம்ம கிரைம் பேசுகிறது நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் எந்தெந்த வகையில் இது பிரச்சனை வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸ்கூல் பஸ்ஸை வந்து நம்ம ஸ்கூல் பஸ்ஸை ஏற்றி விட்றோம்னா திரும்பி ஸ்கூல் பிள்ளை 3:30 மணிக்கு வருதுன்னா 3:30 மணிக்கு அங்கே போய் நிற்கணும். அதை விட நமக்கு என்ன வேலை? கட்டி ரோட்டை கிராஸ் பண்ணக்குள்ள எத்தனை இடத்துல பிள்ளைங்க அடிபட்டிருக்கு, ரிவர்ஸ் எடுக்க உள்ள பிள்ளைங்க ஏறி பஸ் நிறைய பேர் ஏறாம கூட இருக்கலாம், ஏறாமல் இருக்கலாம், எங்கேயாவது போயிடலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பகுதியில் ஒரு கல்லூரி உண்டுமா, செங்கமலத்தாயார்னு, STIT, திவாகரன் சாரோட கல்லூரி. அந்த கல்லூரியில் படிக்கிற வெறும் பியூர் லேடிஸ். அந்த கல்லூரியில் படிக்கிற பொண்ணுங்களுக்கே எங்கள் ஊரில் பயங்கர டிமாண்டு. ஏன்னா அந்த கல்லூரி அப்படிப்பட்ட கல்லூரி. ஸ்கூல் பஸ்ஸில் அங்கே காலேஜ் பஸ்ஸில் ஏற்றுனாங்கன்னா எந்த வீடோ அந்த வீட்டில் தான் இறக்கிடுவாங்க. அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்து ரிசீவ் பண்ணணும். பார்த்துக்கோ, காலேஜ் பிள்ளைங்களை ஹாஸ்டலில் கொண்டு விட்டால் ஃபோனே கிடையாது. அப்போ ஃபோன் பேச முடியாது. இப்போயும் செல்ஃபோன் அலௌடு கிடையாது. அது ஒரு பார்ஷியல் ஜெயில் தான். அது நீங்கள் உள்ளே தான் இருக்கணும். ரெகுலர் பிள்ளைங்களோட ஹாஸ்டல் பிள்ளைங்க மிக்ஸ் ஆக முடியாது, பேசிக்க முடியாது. ஏன்னா ரெகுலர் பிள்ளைங்க ஏதாச்சும் வெளிலேருந்து எடுத்து தான் கொடுத்துருணும். ஹாஸ்டல் தான் ஃபோட்டோ ஒட்டியிருக்கும், பேரண்ட்ஸ் ஃபோட்டோ, அவங்க தான் போய் அழைச்சிட்டு வரணும். வேறு யாரும் அழைக்க முடியாது. அண்ணனோ தம்பியோ என்னை பார்க்கறது வாய்ப்பே இல்லை. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு காலேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ ஒரு இன்ஸ்டியூஷனுங்கிறது அப்படி தானே இருக்கணும். அதற்கு உதாரணம் தான் அப்பா படமே இருக்கு சார். ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு அந்த பையனை கடைசியில் இறந்ததுக்கு அப்புறம் தானே பார்ப்பாங்க ஹாஸ்டல்ல சேர்த்து. அது வேறம்மா, அந்த மாதிரி படிக்கிறதுக்கான பிரச்சனை இங்கே கிடையாதுமா. இது எப்படி சொல்றது, இது காலேஜ் பொண்ணுங்கம்மா, அது பள்ளியோட, இது காலேஜ் பொண்ணுங்க. அந்த யூனிஃபார்ம், அந்த டிக்னிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும். எங்கள் அக்கா படித்து எத்தனை வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. செங்கமலத்தாயார் பொண்ணா கேட்காம சம்மந்தம் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அந்த காலேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க. காரணம் இந்த மாதிரிலாம் தப்பு நடந்துடக்கூடாது தான். வெளில இருந்து ஒரு விஷத்தை கொண்டாந்து கொடுத்துட்டாங்களே, இதே அந்த வாட்ச்மேன் அதை கொடுக்க மாட்டேன்னு மறுத்து இருந்தால் அது நடந்திருக்குமா? அன்னைக்கு நடந்திருக்காது இல்லை, அதுக்கு உறுதி சொல்லுங்க. பிறகு ஒரு நாள் நடந்திருக்கலாம், கடையில் பார்த்து வாங்கி கொடுத்துருக்கலாம், தான் கொடுறான்னு சொல்லி எதை வேணுமோ அப்புறம் பேசிக்குவோம். பட் இன்சைட் ஆஃப் ஸ்கூல் கேம்பஸ் அது நடந்திருக்காதுல்ல, கொடுக்கலனாலே. பள்ளியோட கவனக்குறைவு தான் காரணம். மெயின் ரீசன் அது ஒரு காரணம் இல்லை, அது ஒரு காரணம். எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பெரிய கிரைமுக்கு ஒரு நேரேஷன் சொல்கிறீங்க, இல்லவே இல்லை. அதுவும் ஒரு காரணம், அதுவும் சின்ன பாயிண்ட், அதுவும் ஒரு காரணம். மார்க் அடிப்படையில் நம்ம அறிவை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது தப்பு இல்லையா? 36 எடுத்து நீ அறிவாளி, 34 எடுத்து ஃபெயில் ஆனா நான் முட்டாளா? எத்தனையோ பேர் முட்டாளா இருந்தா கூட பெரிய பெரிய இடங்கள்ல நல்ல நிலைமையில தானே இருக்காங்க. ஆமாம், அது கொஞ்சம் பாருங்க, நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு கல்வி ஒரு வழி தானே ஒழிய, கல்வி மட்டுமே வழின்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நீட்டு பாஸ் ஆகலாம் தற்கொலை தான் பண்ணிக்கணுமா? ஏன் வேறு படிப்பே இல்லையா? கனவு லட்சியம் இருக்கட்டும். அது இந்த படிப்பு முக்கியம்னு கற்றுக் கொடுத்த நமக்கு படிப்பும் வாழ்க்கையில் முக்கியம்னு கற்றுக் கொடுத்துருக்கணும். படிப்பு மட்டுமே, படிப்பு இல்லைன்னா பாழா போயிட்டா நீ அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கில் வந்து ஒரு காம்படிஷன், தான் புள்ள ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம், பரவாயில்லப்பா இருக்கிற மார்க் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பேரண்ட் மென்டாலிட்டி. பட் அந்த பையனே நீங்கள் தவறாக விதைக்கக்கூடாது. எப்படி சொல்கிறது, நீ ஃபஸ்ட் மார்க் எடுக்கலைன்னு ஒரு அன்னைக்கு ஒரு நீயா நானான்னு ஒரு டாக் ஷோவில் பார்த்தேன். அந்த அம்மாட்டெல்லாம் வளரவே முடியாது. அந்த பையன் பாவம், பைத்தியம், அது ஒரு பைத்தியம். இந்த மாதிரி பைத்தியம். அது சொல்லுது, நீ இப்போ என்ன மார்க் எடுத்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுது. ரொம்ப அடிக்கிறாங்க சார் அப்படின்றான். ஏன் அடிக்கிறீங்க அவனை போட்டு? என்னென்ன இல்லை, போனதோட மார்க் இப்போ குறைஞ்சிட்டான், அடிக்கிறேன். நீங்கள் எப்போலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்க? மார்க் குறையிலேருந்து. எப்போலேருந்து மார்க் குறைய ஆரம்பிச்சது? நீங்கள் அடிக்கிறதுலேருந்து. எப்போலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்க? மார்க் குறையிலேருந்து. திருப்பி கேட்டார். அப்போ ஆரம்பம் நீங்கள் தான். இந்த வாட்டி ரொம்ப அடிச்சிட்டேன் சார், பெல்ட்டே கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கக்குள்ள. என்னடா மனநிலை இதெல்லாம், சைக்கு பைத்தியங்க. அவங்க உட்காந்து டிவி பார்க்குறாங்க சார், என்னை படிக்க சொல்கிறாங்க. அப்போ கேட்டார் கோபி, இது தப்பு இல்லையா? அது நீங்கள் டிவி பார்க்கல உங்கள் பையன் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா? சின்ன பையன் தானே அவன். அது மார்க்குக்காக வேண்டி நடக்க போகிற யுத்தத்தை சொல்கிறேம்மா. மார்க்குக்காக வேண்டி பெரிய யுத்தமே நடக்குதுங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இல்லை, தாண்டி இருக்குங்க பிரச்சனை. இது ஒரு விஷயம், இது வெளியில் வந்துட்டு பஸ்ட் ஆகிடுச்சு. நிறைய விஷயம் பஸ்ட் ஆகாமல் இருக்குது. மார்க்குக்காக ஒரு டார்ச்சர் படின்னு அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. படிப்பு வந்தால் படிக்கட்டும், படிக்கட்டும், விளையாட்டுக்கு போகிறோம், ஸ்போர்ட்ஸ் போகிறோம், போட்டோம். நீங்கள் இதுக்காண்டி போய் கொலை அளவுக்கு போயிட்டாங்க பாருங்கள், சுற்றி அடிச்சு. நீங்கள் அப்பா படத்தை சொன்னீங்க, அதில் தம்பிராமையா கேரக்டர் சரியா? இல்லை, மார்க்குக்காக ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. சரியா? நீங்கள் செத்து போன இன்ஸ்டியூஷனை போய் கம்பேர் பண்ணுறீங்க. விட்டது எதோ ஒன்று விட்டுட்டு எதோ ஒன்று பிடிச்சிடுறீங்க. நான் சொல்ல வந்த விஷயமே டிவைட் ஆகிடுது. அதில் தம்பிராமையா கேரக்டர் சரியாங்கிறதா என்னோட கேரக்டர். தம்பிராமையா அடுத்த வீட்டு பிள்ளைய கண்டிப்பாக கொலை செய்வார் தானே? அந்த படத்தை படி பார்த்தாக்க அந்த மனநிலை தானே இருக்கார் அவரு. சரிதானே? அந்த மாதிரியான மனநிலை தான் தப்புன்னு சொல்ல வர்றேன். அது நல்லா இருக்குமே அந்த படத்தில். இந்த தாஜ்மஹால் அந்த குழந்தை செஞ்சதா? யாரங்க ஏமாத்துறீங்கன்னு கேட்பார் சமுத்திரகனி. இட்ஸ் குட். இது அவனே வெட்டி செஞ்சது, அவன் உழைப்பு 3 மணி நேரம் உழைச்சிருக்கான்.
இது வெரி குட். யாருக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க? பாய் கிடைக்கா? யாருக்கா வேண்டிய வீட்டுக்கு இது மாதிரி ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறீங்க? குழந்தைக்குங்க. நல்ல படங்க அதெல்லாம். அப்பா படம், ராட்சசி எல்லாம் சூப்பர் படம். படங்கள் நிறையா நம்மளை திருத்துற படங்கள் நிறையா இருக்குல்ல. நம்மளை உணரணும். முதல்ல தாய்மை தாய்மைன்னு பேசணும். ஆனால் இந்த இந்த தாயெல்லாம் எந்த மையில் சேர்க்கறதுனே தெரியல எனக்கு. தாய் மை இருக்குல்ல, எதில் சேர்க்கறதுனே தெரியல. எழுதுறதுக்கு கூட மை இருக்காது இந்த தாயை பற்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.